வணக்கம். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், தைப்பூசம். ராத்திரி 7 மணி வரைக்கும் பூசம் இருக்கு. இன்னைக்கு தான் தைப்பூசம். வளர்பிறை சதுர்தசி திதி இரவு 7 மணி 19 நிமிடம் வரை இருக்கிறது. 7:20க்கு பௌர்ணமி ஆரம்பம். ராத்திரி 7:20க்கு பௌர்ணமி ஆரம்பம். 7 மணி 20 நிமிடத்திற்கு பௌர்ணமி ஆரம்பம். அப்புறம் ராத்திரி ஃபுல்லாக பௌர்ணமி தான். கிரிவலம் பண்ணுறதா இருந்தால் 7:20க்கு ஆரம்பிங்க. அப்போ தான் பௌர்ணமி வருது. திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் பண்ணுறவங்க அங்கே போய் இறங்கி காஃபி சாப்பிட்டு ரெடியாக இருங்க. 7:30க்கு சுற்ற ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். 7:30க்கு சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா தான் பௌர்ணமி அப்போ தான் வருது. சாயந்தரம் 5:30 6க்கெல்லாம் பௌர்ணமி இல்லை. 7:20லேருந்து பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் ராத்திரி 7 மணி வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை ராத்திரி 7:38 வரைக்கும் இருக்குது. அதனால் 7:20லேருந்து 7:38 அதுதான் பௌர்ணமி இருக்கிற நேரம். அதனால் இன்று இரவு 7 மணி 20 நிமிடத்திற்கு பௌர்ணமி ஆரம்பம். அதுவரை சதுர்தசி திதி 14ஆம் பிறை தான் இருக்குது. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய சிறப்புகள்: தைப்பூசம் இரவு பௌர்ணமி கிரிவலம். நாளைக்கு தான் பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம்லாம் நாளைக்கு வருது. கிரிவலம் மட்டும் இன்னைக்கு தைப்பூசம். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள். பழனி தைப்பூசம் உலக புகழ் பெற்றது. பழனி முருகனை தைப்பூச நாளிலே தரிசனம் செய்வதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். லட்சக்கணக்கு, ஆயிரக்கணக்கில் லட்சோப லட்சம் பக்தர்கள் வருவார்கள். 10 நாள் தைப்பூச திருவிழா நடைபெறும். பழனியிலே 10 நாட்களுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு திருவிழா. வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜனங்கள். பச்சை கலர் வேட்டி கட்டிக்கிட்டு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பாத யாத்திரையாக வருவாங்க. பாத யாத்திரை வரவங்க மட்டுமே 1,00,000 பேர் இருப்பாங்க. எல்லா ஊர்லேருந்தும் பாத யாத்திரை வருவாங்க. தெற்க திருநெல்வேலியிலேருந்தெல்லாம் பழனிக்கு பாத யாத்திரை வருவாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து காரைக்குடி பகுதியிலிருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள் வருவார்கள். எல்லா ஊர்களிலிருந்தும் பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று இந்த தைப்பூச திருநாளிலே பழனி முருகனை தரிசனம் செய்வது என்பது பல்லாண்டு காலமாக, பல வருடங்களாக நமது தமிழகத்து முருக பக்தர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வழிபாடு. முருக பக்தர்களுக்கு முக்கியமான இடங்கள் எது அப்படின்னா, ஆடி கிருத்திகைக்கு திருத்தணி, ஆடி கிருத்திகை தை கிருத்திகை திருத்தணி, தைப்பூசம் பழனி, மகா கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் திருச்செந்தூர். இதெல்லாம் கரெக்டாக போயிடுவாங்க. எங்கே இருந்தாலும் முருக பக்தர்கள்லாம் அங்கே ஒன்றா அசம்பிள் ஆகிடும். அந்த தைப்பூசம் இன்றைய தினம். இன்னைக்கு தைப்பூசம். இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி கிரிவலம். செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு தைப்பூசம். முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய். முருகனுக்கு உகந்த விழா தைப்பூச விழா. இன்னைக்கு பாருங்கள், செவ்வாய்க்கிழமை தைப்பூசம். முருகன் வழிபாடு செய்யணும். இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமி வேற. முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் கிடைக்காததே இல்லை. அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். முருகனுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் எல்லாரையும் ஜெயிச்சிடலாம். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலே முதல் இடத்திற்கு வர முடியும். முருகனுடைய அருள் இருந்தால் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்குத்தான் இருக்கிறது. என்ன பிரம்மாவே பிடிச்சி ஜெயிலில் போட்டார் சின்ன வயசுலேயே. ஓய் பிரம்மார், நீர் இங்கே வரும் அப்படின்னு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சார். அதனால் பிரம்மா எழுதின எழுத்தை அழிக்கிற ரப்பர் ஒன்று இருக்குது. அது என்னென்னா முருகா. முருகா அப்படின்னா பிரம்மா எழுத்து அழிஞ்சிடும். அந்த சவுண்டுக்கே பிரம்மாவுடைய எழுத்தெல்லாம் அப்படியே டக்க டக்குன்னு ஆடும், உதறும். அதுக்கு பயம் வந்துடும். என்னடா முருக பக்தனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி சரி வேணான்னு சொல்லி மாற்றிக்குவார் அவர். முருக பக்தர்களுக்கு பிரம்மதேவன் எழுதின தலையெழுத்து கூட கட்டுப்படும், மாறும். நல்லபடியாக மாற்றலாம். நமது தலையெழுத்தையே நான் மாற்றிக்கொள்ள முடியும். எல்லாரும் இந்த ரப்பர் ஒன்று வாங்கி வச்சுங்க. பிரம்மா எழுதின எழுத்தை அழிக்கிற ரப்பர் ஃப்ரீ எல்லாருக்கும் ஒன்று. பிரம்மா ஏதோ எழுதிட்டாரு, నేను ఏం చేయాలా మా తలకా పైన బ్రహ్మదేవుడు బాగా రాయలేదే அப்படிம்பாங்க. அந்த மாதிரி బాగా రాయలేதுன்ட்டு ஏம் செய்யல, முருகா முருகான்னு செப்பு. நீ முருகா 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் உன் தலையிலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவுடைய எழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது ஓகோன்னு மாறிடும். அவ்வளோ பவர்ஃபுல் முருகன் வழிபாடுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த முருக வழிபாட்டுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த வழிபாட்டுக்கும் கிடையாது. இது யார் சொன்னா அப்படின்னா, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் கையெழுத்தே. அயன்னா பிரம்மா, நாட் திஸ் IORN அயன். அயன் அப்படின்னா பிரம்மா, தூய தமிழ். அந்த அயனுடைய கையெழுத்தே மாறிடுத்தான். எப்படி மாறிடுத்து? அவன் கால்பட்டு அழிந்தது.
முருகப்பெருமானுடைய திருவடி என் தலையிலே பட்டது. நான் போய் அவன் காலில் விழுந்தேன், சரணாகதி ஆயிட்டேன். என்னுடைய சிரசை அவன் பாதத்தில் வைத்தேன். அவன் எனக்கு பாத தீட்சை கொடுத்தான். அவனுடைய திருவடி என் தலையிலே பட்டுது. அவன் திருவடி என் தலையில் பட்ட உடனே பிரம்மா எழுதின எழுத்தெல்லாம் மாறிப்போச்சு. அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இது அருணகிரிநாதருடைய வாக்கு. அதனால் நம்மெல்லாம் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பிரம்மாவோட எழுத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் கிடச்சிருச்சு நமக்கு. அந்த ரப்பர் வச்சு அழிச்சிடலாம், அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, போய் முருகனுடைய திருவடியில் போய் நம்மளுடைய பாதத்தை வச்சு அப்படியே சரணாகதி ஆயிடணும். டோட்டல் சரண்டர், அப்சல்யூட் சரண்டர், அன்கண்டிஷனல் சரண்டர். முருகன்ட்டு போய் நீ சரண்டர் ஆனா உன் தலையெழுத்து மாறும். புரிஞ்சுக்கோ. தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானின் திருவடிக்கு மட்டுமே இருக்கிறது என்று அருணகிரிநாதர் அறுதியிட்டு கூறுகிறார். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் ஐயன் கையெழுத்தே அப்படின்னு பாடுறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயப்புகள். ஆனால் அந்த அற்புதமான அந்த பிரம்மா எழுதின எழுத்து அழிக்கிற ரப்பர் எல்லாரும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். முருகப்பெருமானின் திருவடி என்னும் அந்த ரப்பர் வச்சு நம்ம தலையில் அந்த ரப்பர் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே எரேஸ் ஆகிடும் ஃபுல்லாக. அதனால் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ண வேணாம், முருகன்ட்டு போய் சரணாகதி ஆகிடுங்க. அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை, அப்சல்யூட் அதுதான். பெருமாள் என்ன சொல்கிறாரு, சேனாதிபதிகளில் நான் தான் சுப்பிரமணியன், சேனாதிபதிகளிலே நான் சுப்பிரமணியனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் பகவத்கீதையில். சிவபெருமான் போய் கேட்டால் நான் ஐமுகச்சிவம், அவர் அறுமுகச்சிவம். என்னோட ஒரு முகம் ஜாஸ்தியான அவனும் சிவன்தான். சூரபத்மன் உனக்கு நிகரான ஒருவரால் தான் என்னை அழிக்க முடியும்னு வரம் கொடுன்றார். இவர் கொடுத்துட்றாரு. இவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை சிவபெருமானுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறார், யோசிச்சு ரொம்ப நாள் கழித்து தனக்கு நிகரான ஒரு சக்தியை உருவாக்குகிறார். அதுதான் முருகன். சமான ரூப ஹரிகேச குமாரராணி வள்ளி குருநீம்பர் முத்தியாபாதர். சமான ரூபமாக ரெண்டும், சமான ரூப ஹரிகேச சமான ரூப. ஹரிகேசன்னா சிவன், ஹரிகேச சமான ரூபம் யார், முருகன். எனவே முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களிலே இன்றைய தினம் தைப்பூச திருவிழா. முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று இரவு கிரிவலம் செய்தால் மிகச் சிறப்பு. தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை கிரிவலம், செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. இன்று இரவிலிருந்து பௌர்ணமி ஆரம்பம். 7:19 வரை சதுர்தசி திதி இருக்கிறது. 14ஆம் பிறை 7:20க்கு பௌர்ணமி ஆரம்பம். இன்னைக்கு நைட்டு 7:20 PM இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு 7:40 வரைக்கும் இருக்குது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாலுக்குடையவன் 4ஆம் இடத்திலே ஆட்சி. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. 11ஆம் இடத்திலே 11குடையவன் ஆட்சி. 5குடையவன் 10ஆம் இடம் சென்றதால் பதவிகள் கிடைக்கும். 5குடையவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது. அதனால் உயர் பதவிகள் கிடைக்கும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு நிகழும். நல்ல வேலை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம், வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி, வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக பெருக்குவதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே பெயர், புகழ், வருமானம் ஆகிய மூன்றுமே சிறப்பாக இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும். திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது. குருவும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று வீடு மாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே வெகு சிறப்பாக அமைந்திருக்கின்றன. இந்த பரிவர்த்தனை என்பது பெரிய கிரகங்களுக்குள் பரிவர்த்தனை நிகழ்ந்தால் அவ்விரு கிரகங்களுமே அதிக அளவில் நன்மை செய்யும். அது தீமை செய்ய வேண்டிய இடத்தில் இருந்தால் கூட நன்மை செய்யும். பரிவர்த்தனைக்கு அவ்வளோ பவர். அத்தகைய ஒரு கிரக அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக ஆர்வம் செலுத்தி நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள்.
திருமண வயதில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். திருமணமான இளவயது ரிஷபராசினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கட்டிலுக்கு பக்கத்திலே தொட்டில் போட வேண்டிய அவசியம் ஏற்படும். உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், அல்லது புதிதாக ஒரு கம்பெனி துவங்கப்பட்டு அதற்கு நீங்கள் முதலாளியாக இருப்பீர்கள், அல்லது அதில் மேனேஜிங் டைரக்டர் என்று ஏதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார்கள். ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் செய்து கொண்டிருப்பது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பிற சுய தொழில்களாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிதுனம் என்பது உபயராசி. 1, 4, 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. எல்லா திரிகோணாதிபதிகளும் எல்லா கேந்திராதிபதிகளும் வலுவாக இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. 9க்குடைய பாக்யாதிபதி குரு 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவும் சுக்கிரனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே வெகு சிறப்பான நன்மைகளை எல்லாம் கடகத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றன. 2 குடைவன் குருவால் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்திலே இருக்கும் 2 குடைவன். 11 குடைவன் உச்சம் பெற்று இருக்கிறது 9ஆம் இடத்திலே. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. பெரும்பாலான கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கின்றன. மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகம் மறைவு ஸ்தானத்திற்கே சென்று விட்டது. 3, 12க்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம். மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போனால் நல்ல போகணும், அப்போ புதனும் நல்ல போடணும். இத்தகைய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கடகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசி பெண்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டான பெண் குழந்தை பிறக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12 குடைவன் 12ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் அவை எல்லாமே நல்ல செலவுகள், சந்தோஷமாக செய்கின்ற செலவுகள். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 10 குடைவனும் 5 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு, வேலை பார்க்கும் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தால் பல மடங்கு அதிக லாபம் கிடைக்கும். புதிய தொழில் துவங்கலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். தொழில் ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டே சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே நன்மைகள் மிக சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள நல்ல நாளாக இந்த நாள் சிம்மத்திற்கு விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே 11 குடைவன் ஆட்சி, 2 குடைவன் உச்சம் 7இல், 2 குடைவன் 7இல் உச்சம். ராசி அதிபதி சனியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். சனி புதன் சேர்க்கை நன்மை செய்யும். எனவே இப்பொழுது நன்மை செய்யும் விதத்திலே பெரும்பாலான கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறது. 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே 8 குடைவன் 10ஆம் இடம் சென்றதும் ஒரு விதத்தில் நன்மைதான். எல்லா கிரகங்களுமே நன்மை செய்யும் விதமாக அமைந்திருக்கிறது. எனவே கன்னி ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் என்று இன்றைய தினம் உறுதியாக சொல்லலாம். என்ன நன்மை? தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி, நிறைய பணம் வரும். எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும், எல்லா சோர்சஸ்லேருந்து பணம் வரும். பல்வேறு இடங்களிலிருந்து வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். பயணங்கள் ஏற்படும். சந்தோஷமான நல்ல பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். 10 குடைவன் 10ஆம் இடத்தில் ஆட்சி. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. 8 குடைவன் 6இல், 6 குடைவன் 8இல், 6, 8 குடைவர்கள் பரிவர்த்தனை. எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது.
உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யார் திருமண வயதிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கு குழந்தை பிறக்கும் வயது இருக்கிறதோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கும், வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. வம்சம் விருத்தியாகும். அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைலாம் இப்போ பார்க்கலாம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். வியாபார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் துலாமிற்கு. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7 குரு, 5 சுக்கிரன், 5 குடைவன் 7, 7 குடைவன் 5, 7 குடைவன் 5 உச்சம். குரு சுக்கிர பரிவர்த்தனை, மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 9ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. கிடைக்க பாக்கியமே கிடையாது. சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சகல சௌபாகியா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன சார் இந்த வெட் கிரைண்டர் வாங்கணுன்றீங்களா அப்படின்னா அந்த சௌபாகியா சொல்லலப்பா. சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். சகல சௌபாகியங்களும்னா எல்லா நன்மைகளும்னு அர்த்தம். எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும். 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 9, 5, 7 3 இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 முக்கியமான இடங்கள். 5, 9 திரிகோணம், 7 கேந்திரம். எல்லாமே நல்லா இருக்குது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெறும். நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக நடந்துவிடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப பேசாதீங்க. மற்றபடி ஒன்றும் கெடுதல்லாம் நடக்காது. ஆனால் பேச்சில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஒரு வேர்டை விட்டிங்கன்னா தப்பாக அதை பிடிச்சிக்குவாங்க. பாக்கி நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் விட்ருவாங்க. எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் விட்ருவாங்க. அது எப்படி நீ என்னை பார்த்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிடிச்சிக்குவாங்க. அதனால் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பேசணும். ஏதோ தப்பி தவறி கூட யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எதுவும் பிரயோகிக்கக்கூடாது. யாரையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். எனவே பேச்சில் நிதானம் தேவைப்படுகிறது இன்றைய தினம் தனுசு ராசியினருக்கு. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசியை குரு பார்க்கிறது. மகரத்திற்கு இப்பொழுது சிகரம் வைத்தாற்போல் 7 சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எனவே திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். மேக்ஸிமம் 2 மாதம் வச்சுங்க. இப்போ பிப்ரவரியில் இருக்கோம். மார்ச், ஏப்ரலுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். தேதி ஒரு முகூர்த்தம் இருக்குது, அதில் கல்யாணத்தை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நடக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு நேரம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்று கொண்டிருக்கும். அதில் எந்தவித சுணக்கமும் இருக்காது. தடைகளும் தாமதங்களும் விலகிவிடும். குடும்பத்திலும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அலுவலகத்திலும் எல்லா பணிகளையும் விரைவாக செய்து விடுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதிலே ஒரு உற்சாகம் பிறக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதியும் 5 படைவனும் ராசியிலேயே இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி சனி கும்பத்துக்கு, 5 குடைவன் புதன், ரெண்டும் ஒன்றா இருக்குது. சனி புதன் கும்பத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கு. இது ஒரு பெரிய யோகம். இதனால் பல நன்மைகள் நடைபெறும். 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம்ங்கிறது என்னெல்லாம் குறிக்கும் தெரியுமா? உங்களுடைய மகன், மகள், உங்களுடைய குழந்தைகள் அவங்க நல்லா இருப்பாங்க. இன்னொன்று பதவி. 5ஆம் இடம் பதவி, குழந்தைகள், பதவி, பூர்வ புண்ணியம், முப்பாட்டனாரோட சொத்து. அது 5ல் வரும். ஏன்னா அது 9க்கு 5, அதனால் அது வரும். முப்பாட்டனாரோட சொத்து கிடைக்கும். குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு பதவி கிடைக்கும் அலுவலகத்தில். வேறு என்ன வேணும்? வாட் எல்ஸ் யூ வாண்ட்? எல்லாத்தையும் கொடுப்பார் கடவுள். இன்றைக்கி தைப்பூசம். முருகனை வேண்டிங்க, பழனி ஆண்டவனை வேண்டிங்க. பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு வேண்டிக்கிங்க. வாழ்க்கையே பஞ்சாமிர்தம் மாதிரி தித்திப்பாக இருக்கும். கவலைப்படாதீங்க. மீன ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 5 குடைவன் 5ல் இருப்பதால் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. அசையா சொத்து வாங்குவீர்கள். 4ல் செவ்வாய், 4ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு உங்களை சொத்து வாங்க வைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தம்பி உடையான் படை கஞ்சான் சொரிக்கும் வஞ்சான் என்று சொல்வது போல இன்றைய தினம் உங்களுடைய தம்பிமார்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க.
நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும், குடும்பம் அமைதியாக இருக்கும், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அலுவலகத்தில் அனைத்து தடைகளையும் மீறி உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும், நீங்கள் தான் முதலிடத்திலே இருப்பீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இத்தகைய கிரக அமைப்பு மிக அரிதான ஒன்று. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கிரக அமைப்பு ஏற்படும். தனித்த குரு, தனித்த சுக்கிரன், தனித்த சந்திரன் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. மற்ற கிரகங்கள் எதுவும் சேர்க்கை இல்லாமல், ராகு கேதுவோ சனியோ பிற கிரகங்களோ சேர்க்கை ஏற்படாமல் தனியாக சுக்கிரன் உச்சம், தனியாக குரு ரிஷபத்திலே, தனியாக சந்திரன் கடகத்தில் ஆட்சி. இதெல்லாம் மீன ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பல வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கிரக அமைப்பு வரும். சுக்கிரன் வருஷத்துக்கு ஒரு தடவை கிராஸ் பண்ணும், சந்திரன் மாதத்துக்கு ஒரு தடவை கடகத்தை கிராஸ் பண்ணும். ஆனால் குரு ரிஷபத்தில் இருக்கணும், அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஆனால் குரு இருக்கும்போது அங்கே வேறு கிரகம் எதுவும் இருக்கக்கூடாது, மீனத்துலேயும் வேறு கிரகம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் கணக்கு போட்டு அது ரொம்ப தள்ளி தான் வரும். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள் என்பதிலே எவ்வித ஐயப்பாடும் இல்லை. பழனியாண்டவனுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல அந்த முருகவேளை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திருப்புகழ் படிப்பவர்கள் எல்லோருக்கும் பழனி தான் ரொம்ப முக்கியம். ஒரு திருப்புகழிலே அருணகிரிநாதர் சொல்வார், செந்தில் ஆண்டவன் பெருமைகளை பேசு, பழனி முருகனை சதா சர்வகாலமும் மனதிலே நினைத்து கொண்டே இரு, திருத்தணிக்கு சென்று அம்முருகனை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு. மூணத்துக்கு என்ன தொடர்பு தெரியல. இது வருது ஒரு திருப்புகழில், ஒரு ரேர் இன்ஃபர்மேஷன்லாம் சில திருப்புகழில் வரும். அதில் ஒன்று என்ன சொல்கிறார்னா, செந்தில் ஆண்டவனை திருச்செந்தூர் முருகனை பற்றி, திருச்செந்தூர் முருகனை நினைத்து கொண்டே இரு, பழனி ஆண்டவனை பற்றி பாடிக்கொண்டே இரு, அவனது பெருமைகளை சொல்லிக்கொண்டே இரு, திருத்தணிக்கு சென்று முருகனிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு அப்படிங்கிறார். இந்த திருச்செந்தூர், பழனி, திருத்தணி இது மூணை பற்றி மட்டும் ஒரு சிறப்புகளை சொல்கிற மாதிரி ஒரு திருப்புகளை சொல்கிறார். செந்தில் ஆண்டவா, செந்தில் ஆண்டவா, செந்தில் ஆண்டவா, செந்தில் ஆண்டவன் எப்போ பாரு மனசில் செந்தில் ஆண்டவனை நினச்சிட்டு, பழனி ஆண்டவனின் பெருமைகளை புகழ்ந்து கொண்டே இரு, சொல்லிகிட்டே இரு, திருத்தணி முருகன்ட்டு போய் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு அப்படின்றார். அது என்ன மூணத்துக்கு எதுக்கு என்ன தொடர்பு படுத்தி சொல்ல புரியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் திருப்புகழ் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோன்னா சிலர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இவ்வளவு ஆழமான நுணுக்கமான சில தகவல்களை எல்லாம் அதில் கொடுப்பார். அருணகிரி வள்ளல் எழுத்த ஃபுல்லாக படிக்கணுன்னா அந்த ஒரு ஜென்மா போகாது, அவ்வளோ விஷயம் எழுதியிருக்கார். எனவே இன்றைய நாளிலே, தைப்பூச திருநாளிலே பழனி முருகனை நாம் இங்கே இருந்தவாறே மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வணங்குவோம். இனி வரவிருக்கும் நாட்கள் எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். வருகிற வியாழக்கிழமை என்று மாசி மாதம் ஆரம்பமாகிறது. இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் தை மாதம், அதுக்கப்புறம் மாசி ஆரம்பம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.